தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் 100 விழுக்காடு நிறைவு. மொத்தம் 6.41 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். முதல் ஸ்குவாஷ் உலக கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய அணியின் நால்வரில் மூவர் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கு ஆயத்தம். அதிமுக சார்பில் இன்று முதல் டிசம்பர் 23 வரை விருப்ப மனு விநியோகம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஹனுகா நிகழ்வின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழப்பு. துயரமான தருணத்தில் ஆஸ்திரேலிய மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். கொரோனா தடுப்பூசிக்கும் இளம் வயதினரின் திடீர் மரணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இளம் வயது மாரடைப்பிற்கு நவீன வாழ்க்கை முறை, மது பழக்கம் காரணங்களாக இருக்கலாம் என கணிப்பு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஆய்வறிக்கையில் தகவல். மனித தீர்ப்பிற்கு தொழில்நுட்பம் வலு சேர்க்க வேண்டுமே தவிர அதுவே தீர்ப்பளிக்க கூடாது. வழக்குகள் தேக்கமடைவது நீதித்துறையின் ஒவ்வொரு நிலையிலும் முட்டுக்கட்டையை ஏற்படுத்துகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கருத்து.